அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம அறிவோம் ஆஸ்ட்ரோ சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காரிய வெற்றி தரும் தலையாட்டி விநாயகர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பும் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்குவோம். இதற்கு காரணம், விநாயகரை வணங்கி தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கைதான். அவ்வாறு மன்னன் கோவில் கட்ட பாதுகாவலனாக இருந்து வெற்றிகரமாக கட்டி முடிக்க அருள் புரிந்தவர்தான் தலையாட்டி விநாயகர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது தலையாட்டி விநாயகர் கோவில். முற்காலத்தில் இந்த பகுதியில் வசிஷ்ட நதி, ஸ்வேத நதி, மலையாறு, சிற்றாறு என பல நதிகள் இருந்துள்ளன. இதன் காரணமாகவே இந்த ஊர் ஆற்றூர் என்று அழைக்கப்பட்டது. அதுவே பிற்காலத்தில் ஆத்தூர் என்றும் அறிவியுள்ளது. முன்னொரு காலத்தில் வசிஷ்ட முனிவர் சிவத்தல யாத்திரை சென்றார். அவ்வாறு வசிஷ்ட நதி கரைக்கு வந்த வசிஷ்ட முனிவர் அங்கு பல இடங்களில் தவம் இயற்றினார். மேலும் அவர் தவம் இயற்றிய இடங்களிலெல்லாம் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். அதன்படி இந்த தலம் வந்து தவம் இயற்றிய வசிஷ்ட முனிவர் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவில் காட்சி தருவதைப் போல இங்குமே ஜோதி வடிவில் சிவபெருமானின் தரிசனத்தை காண விரும்பினார். அவ்வாறு அவர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தில் சிவன் ஜோதி வடிவில் அமர்ந்ததாக சொல்லப்படுகிறது. காலப்போக்கில் இந்த சிவலிங்கம் மண்ணில் புதைந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதியை கெட்டி முதலி என்ற குறுநில மன்னன் ஆட்சி செய்து வந்தான். மிகுந்த சிவபக்தனாக இருந்த மன்னன் தினமுமே சிவபெருமானை வணங்கிய பிறகே தனது அன்றாட வேலைகளை செய்வான். ஒரு நாள் அவன் கனவில் தோன்றிய சிவபெருமான், நான் இந்த தலத்தில் மண்ணிற்கு அடியில் புதைந்திருக்கிறேன், எனக்கு கோவில் எழுப்பி வழிபடு என்று கூறினார். அதன்படி இந்த இடத்தை தோண்டும் போது அதில் ஒரு சிவலிங்கமும் அதன் அருகில் ஒரு புதையலும் இருந்தது. அந்த புதையல் பணத்தை வைத்து இந்த தலத்தை கட்டினான். அவ்வாறு இந்த கோவிலை கட்டும் முன்பு இந்த தலத்தில் உள்ள விநாயகரிடம் உத்தரவு வாங்கிய பிறகே மன்னன் கோவில் கட்டும் பணியை தொடங்கியுள்ளான். மேலும் இந்த விநாயகரே கோவில் திருப்பணிக்கு பாதுகாவலராகவும் இருந்துள்ளார். கோவில் பணிகள் முடிந்த பிறகு இந்த மன்னன் விநாயகரிடம் வந்து கோவில் பணிகளை சிறப்பாக முடித்திருக்கிறேனா என்று கேட்டான். அதற்கு விநாயகர், நன்றாக கட்டியிருக்கிறாய் என்று சொல்லும் விதமாக ஆம் என்று தன்னுடைய தலையை ஆட்டியதாம். அதனால்தான் இந்த தல விநாயகர் தலையாட்டி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலில் எழுந்தருளி உள்ள தலையாட்டி விநாயகர் தனது தலையை சற்று இடதுபுறமாக சாய்த்தபடி அருள் பாலிக்கிறார். இவர் காவல் கணபதி என்றும் அழைக்கப்படுகிறார். பக்தர்கள் இவருக்கு வஸ்திரங்கள் சாட்சியும் பூஜைகள் செய்தும் வழிபடுகிறார்கள். எந்த ஒரு புதிய காரியங்களை தொடங்கும் முன்பும் இந்த தல விநாயகரை வணங்கி வேண்டிக் கொண்டால் அந்த செயல் வெற்றியடையும் வரை நம்முடன் இருந்து சிறப்பாக செய்து முடித்து தருவார் என்று பக்தர்கள் நம்பிக்கையாகவே தெரிவிக்கிறார்கள். திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், கிரக தோஷங்கள் விலகவும் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் பஸ் நிலையத்திற்கு அருகிலேயே தலையாட்டி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.